ஹாய், இந்த வீடியோவில் நம்ம கப் கேக் எப்படி க்ரோச்செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கப் கேக்கை ஒரு பின் குஷனாக யூஸ் பண்ணுறதுக்காக செய்கிறேன். நம்ம இந்த கப் கேக்கோட டாப் போர்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு மேஜிக் ரிங் போட்டுக்கணும். அந்த மேஜிக் ரிங்கில் 6 சிங்கிள் க்ரோஷே போடணும். இப்போ நம்ம ரவுண்ட் 2க்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷேஸ் போடணும். அதாவது இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம் நம்ம. ஸோ டோட்டலாக இந்த ரவுண்டோட எண்டில் நம்மளுக்கு 12 சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்கும். இந்த ரவுண்டில் நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷேவும் ஒரு இன்க்ரிமெண்ட்டும் ஆல்டர்னேட்டிவாக ரிப்பீட் பண்ணணும். ஸோ இந்த ரவுண்டோட எண்டில் நம்மளுக்கு 18 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். சப்சீக்வெண்ட் ரவுண்ட்ஸ்லேயும் இதே மாதிரி நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு தான் போகிறோம். ஒரு செமி சர்க்கிள் ஃபார்ம் பண்ண போகிறோம். சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், அதை ரிப்பீட் பண்ணுறோம். ஸோ ரவுண்டோட எண்டில் 24 சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்கும். இப்போ நம்ம ரவுண்ட் 5ல் இருக்கோம். இந்த ரவுண்டோட எண்டில் நம்மளுக்கு 30 சிங்கிள் க்ரோஷேஸ் வேணும். அதுக்காக நம்ம 3 சிங்கிள் க்ரோஷேஸ் அண்ட் இன்க்ரிமெண்ட்னு ரிப்பீட் பண்ணுறோம். இந்த ரவுண்டில் நம்ம 4 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அதை ரிப்பீட் பண்ணும்போது நம்மளுக்கு 36 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் 3 ரவுண்ட்ஸ்க்கு, அதாவது ரவுண்ட் 7, 8, 9 3 ரவுண்ட்ஸ்க்கு சிங்கிள் க்ரோஷேஸ் ரிப்பீட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் இந்த டாப் போர்ஷனை முடிச்சிட்டோம். இந்த கர்வ் போர்ஷன் இருக்குல்ல, அதை மட்டும் செய்ய போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு சிங்கிள் செயினை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு செயினில், அதாவது செகண்ட் செயினில் நம்ம 6 டபுள் க்ரோஷேஸ் போட போகிறோம். 6 or 5 எவ்வளோ முடியுதோ அவ்வளோ போடலாம். போட்டுட்டு ஒரு செயின் விட்டுட்டு நெக்ஸ்ட் செயினில், அதாவது செகண்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எண்ட் பண்ணுறோம். அப்போ வந்து நம்மளுக்கு அந்த கர்வ் ஷேப் கிடைக்கும். பார்த்தீங்களா, நம்மளுக்கு கப் கேக்கோட டாப் போர்ஷன் அழகாக வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பாட்டம் போர்ஷன் பண்ண போகிறோம். இதுக்கும் டாப் போர்ஷன் மாதிரியே ஃபஸ்ட்டு 4 ரவுண்ட்ஸ் பண்ணணும். அதோட எண்டில் நம்மளுக்கு 24 சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்கும். ரவுண்டை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். நம்ம எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு செயின் இருக்கும். நம்ம அதுக்குள்ளே கம்ப்ளீட்டாக உள்ளே விட்டு எடுப்போம். ஆனால் இப்போ அப்படி பண்ணக்கூடாது. ஒன்லி ஃப்ரண்ட் சைடில் இருக்க லூப்பில் மட்டும், அதாவது
ஃப்ரண்ட் பேக் 2 இருக்குதுல்ல, அதில் ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஒரே ஒரு சிங்கிள் லைனில் மட்டும் உள்ளே விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ அந்த ஃப்ரண்ட் லூப்பில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதோட நம்மளுக்கு பேஸ் போர்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த பேக் லூப் இருக்குல்ல, அந்த பேக் லூப்பில் சிங்கிள் க்ரோஷேஸ் போடணும். நெக்ஸ்ட்டு 2 ரவுண்ட்ஸ்க்கும் நம்ம சிங்கிள் க்ரோஷேஸ் ரிப்பீட் பண்ணுறோம். அதாவது 24 சிங்கிள் க்ரோஷே இன் ஈச் ரவுண்டு. நெக்ஸ்ட்டு 3 சிங்கிள் க்ரோஷேஸ் அண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அதை ரிப்பீட் பண்ணி 30 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கிற மாதிரி பண்ணுறோம். இந்த ரவுண்டு முடிச்சதுக்கப்புறம் 2 more ரவுண்ட்ஸ்க்கு அந்த சிங்கிள் க்ரோஷேஸை கண்டினியூ பண்ணுறோம். நம்ம ஆல்மோஸ்ட் இந்த கப் கேக்கோட எண்ட் போர்ஷனுக்கு வரோம். இப்போ ஃபைனல் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அதாவது 4 சிங்கிள் க்ரோஷே அண்ட் 1 இன்க்ரிமெண்ட் பண்ணோம்னா அதை ரிப்பீட் பண்ணி 36 சிங்கிள் க்ரோஷே அச்சீவ் பண்ண போகிறோம். இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ஸ்டிச்சிங்கை நான் ஃபினிஷ் பண்ணுறேன். அடுத்து கொஞ்சம் ஃபைபர் ஃபில்லிங் எடுத்துக்கிறேன். ஃபைபர் ஃபில்லிங் எடுத்து இந்த பாட்டம் போர்ஷன்லேயும் அந்த கப் கேக்கோட டாப் போர்ஷன்லேயும் ஃபில் பண்ணுறேன். ஜஸ்ட் இப்போ ஒரு நீடில் வச்சு இந்த பாட்டம் போர்ஷனையும் டாப் போர்ஷனையும் அட்டாச் பண்ண போகிறேன். அந்த த்ரெட்டு வெளியில் தெரியாத மாதிரி பார்த்து அட்டாச் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கப் கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த கப் கேக் மேலே செர்ரி மாதிரி வைக்கிறதுக்காக நான் ஒரு சின்ன பாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இதை சுற்றி ஸ்ப்ரிங்கிள்ஸ் மாதிரி இருக்கிறதுக்கு நம்மளோட பின்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணுறேன். இப்போது பியூட்டிஃபுல் கப் கேக் ரெடி ஆயிடுச்சு. சப்போஸ் நீங்கள் க்ரோச்செட்டுக்கு ரொம்ப பிகினராக இருந்தீங்கன்னா என்னோடய க்ரோச்செட் பிகினர்ஸ் டுட்டோரியலை பாருங்கள். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.